பேரன்புடன் உங்கள் விஜய். இன்னைக்கு வந்து நம்ம பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை இந்த திரைப்படத்தோட நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இன்று தமிழ் டப்பிங்கோட திரையரங்கில் வெளியாகிருக்கு. பேட் பாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ரான்ச்சைஸ். 1995 ஆரம்பித்த இந்த ஃப்ரான்ச்சைஸில் இது வந்து 4வது திரைப்படம். இந்த முதல் திரைப்படத்துக்கு ஒரு சீக்குவலாக தான் இது வந்திருக்கு. பட் வழக்கம் போல் வர கேள்வி, இது ஸ்டாண்டர்ட் ஃபில்மாக பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் உங்களுக்கு அது உள்ளார கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். பட் அப்பப்போ பேக் ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க. போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பெரிய குழப்பங்கள் எதுவும் இருக்காது. அதனால இது தாராளமாக ஸ்டாண்டர்ட் ஃபில்மாக பார்க்கலாம். வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸ் இவங்க 2 பேரும் தான் வந்து 1995 வெளியான முதல் திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்தவங்க. கிட்டத்தட்ட இந்த 4 திரைப்படங்களுமே அவங்க தான் ஹீரோ. 29 வருஷமாக வந்து அதை எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி படத்தில் இருக்க முக்கியமான கேஸ்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த 29 வருஷமாக 4 படங்கள்லேயுமே கிட்டத்தட்ட அவங்களே தான். ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் 75% முக்கால்வாசி அவங்களே தான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படிங்கிறது தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இருக்குது, 10-11 போயிட்டுருக்கு. ஆனாலும் மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இவ்வளோ கேரக்டர்ஸ் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான். ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் திரைப்படம். ஸோ நமக்கு கதை தேவையில்லை. இருந்தாலும் ஒன்லைனரில் சொல்லணும் அப்படின்னா ஹீரோ 2 பேரும் வில் ஸ்மித்தும் மார்ட்டின் லாரன்ஸும் மியாமி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அதில் அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய மென்டர், அவருடைய கேப்டன் இறந்துறாங்க, ஹார்வர்ட். அவர் மேலே இப்போது அவருக்கும் அந்த ட்ரக்ஸ் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்குன்னு அவர் மேலே ஒரு கெட்ட பழி விழுது. அதை வந்து இவங்க எப்படி தொடக்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் தன்னுடைய குடும்பத்தை பொன்னாடி கடத்தி வச்சுட்டு அதை எப்படி அவங்கள எப்படி மீட்கிறாங்க. இதுதான் திரைப்படத்துடைய கதை. இந்த திரைப்படம் வந்து மற்ற ஆக்ஷன் படங்கள் வந்து எப்படி வித்தியாசமாகுது அப்படின்னா வந்து 2 பேருமே சொல்லணும். வில் ஸ்மித், அது முக்கியமாக மார்ட்டின் லாரன்ஸ், அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆங்கிலத்தில் தான் பார்த்தேன். நீங்கள் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. முடிஞ்சால் நீங்கள் ஆங்கிலத்திலே பாருங்கள். அவ்வளவு காமெடியாக சரி பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கும். அது நடுவில் மனுஷன் பூந்து விளையாடிருப்பார் காமெடியில். எப்படி அவ்வளோ ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு இந்த படத்தில் பெரிய ஸ்கோர் பண்ணுறது அவர் தான், மார்ட்டின் லாரன்ஸ் தான். அவர் ஃபேஸில் கொடுக்குற ரியாக்ஷனாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு சீரியஸான விஷயங்களும் அவர் ஹேண்டில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அன்னியனில் அந்த அம்பி பின்னாடியே நடந்து போவார்ல அந்த மெயின் ரோட்டில், அந்த மாதிரின்னு ஒரு சீன் இருக்குது. இதில் எல்லாமே மனுஷன் அதகமாக பண்ணியிருக்காரு, சான்ஸே இல்லை. அதேமாதிரி வில் ஸ்மித் வந்து அப்பப்போ அவருக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்து அதுலேருந்து அவர் வெளியில் வந்து அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் அவர் பையனோட இருக்கிற அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு எமோஷன், மொத்தத்தில் பெர்ஃபார்மன்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி 2 பேருமே பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸு கேட்க வேணாம், ஹாலிவுட் படங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தரமாக இருக்குது. டெக்னிக்கல் விஷயத்தில் எதுலேயுமே குறை சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு டெக்னிக்கல், எல்லாத்துலேயுமே ஆக்ஷனாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாத்துலேயுமே பரபரப்புன்னு செம்ம ரேசியாக போகுது. நடுவில் அங்கங்கே எமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் மார்ட்டின் லாரன்ஸோட மாப்பிள்ளையாக ஒருத்தர் ஒருவர் மறைந்துலேருந்து அவரும் ஒரு நம்ம விக்ரமில் ஏஜென்ட் டீனா அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு டக்குன்னு ஒரு ஸ்டண்ட் ஆக்ஷன் ஒன்று பண்ணுவார். அதுவுமே செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக அந்த இடத்துல பயங்கரமாக எலிவேட் ஆச்சு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஆக்ஷன் பிரியர்களுக்கு தியேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு திரைப்படம்னு சொல்லுவேன். கண்களுக்கு விருந்தாகவும் காமெடி சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் இருக்கும். தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. திரையரங்கில் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.